வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் மீண்டும் இணையக்கூடிய முக்கியமான புள்ளிகள் திடீர் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை சிறப்பாக நடந்து முடிந்திருக்கும் சூழலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் அதிமுக கட்சி தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதாவது மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்றே கூறலாம். அதிமுக எடப்பாடி தலைமையில் போய் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துவதன் காரணமாக கண்டிப்பாக தலைமை மாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு அதிமுக தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒருபுறம் நம்மளுடைய அதிமுக வட்டாரங்களில் சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் இப்பொழுது இறங்கியிருக்கிறார்கள் என்றே தான் பார்த்தீங்கன்னா கூறப்படுகிறது. மேலும் அதிமுகவில் மீண்டும் ஒன்றுபடுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இபிஎஸ் தலைமையில் பார்த்தீங்கன்னா மீது அதிமுக மூத்த தலைவர்கள் அதிருப்தியில் தான் பார்த்தீங்கன்னா இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால் விரைவில் அவர்கள் நிர்வாகிகள் அனைவரும் மூத்த நிர்வாகிகள் அனைவரும் போர்க்கொடியை தூக்குவார்கள் என்றே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அதிமுக வட்டாரங்களில். ஏனென்றால் மக்களவை தேர்தலின் நிலவரங்கள் மிகவும் மோசமாக அக்கட்சிக்கு தோல்வியடைய செய்துள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து பிளவுபட்டு இருக்கும் அதிமுகவை ஒன்றாக சேர்க்க வேண்டும் என ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஜேசிபி பிரபாகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா உள்ளிட்டவர்கள் கோரிக்கை மாதிரி பார்த்தீங்கன்னா எழுப்பப்பட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதன் சூழலில் அதிமுக ஒன்றுபடுமா இல்லை குழப்பம் நீடிக்குமா என்பது தெரியாமல் இருக்கிறது. ஆனால் தற்பொழுதைய பார்த்தீங்கன்னா தேர்தலில் மிகப்பெரிய சிக்கலை பார்த்திங்கன்னா சந்தித்து விட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் பார்த்திங்கன்னா மூத்த நிர்வாகிகளும் முக்கிய புள்ளிகளும் பார்த்திங்கன்னா வைத்திருந்த பார்த்திங்கன்னா அந்த எதிர்பார்ப்பை உடைத்து எரிந்து விட்டது என்றே கூறப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுக என்ற ஒரு கட்சி மீண்டும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி ஸ்டேபிள் அந்த வாக்கு எண்ணிக்கை வாக்கு சதவீதம் எல்லாத்தையும் கொண்டு வரணும்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா மாற்றத்தை செய்யணும்னா அதிமுகவில் பிரிந்து சென்ற எல்லாருமே ஒன்றிணைக்கணும். சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களுடைய ஆதரவாளர்கள் என பலரையும் ஒன்றிணைத்தால் மட்டுமே அதிமுக மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2024 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறும் என்பதும் பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதனை பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்வாரா, எல்லாரும் ஒன்று சேர பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்துழைச்சு தான் ஆகணும். அதற்கான காரணம் என்னவென்றால் அதிமுக இன்னும் ஒரு அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டுவிடும், மோசமான நிலையை தள்ளப்பட்டுவிடும். இப்போவே ஏறக்குறைய பார்த்திங்கன்னா டோட்டலாக கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதிமுகவின் கதை. ஆனால் ஒரு வேலை இருக்குது. ஏன்னா இது எம்பி எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷனில் அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இவங்களுடைய சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகள் மோதல்கள்லாம் முடித்து ஒரு வழிக்கு ஸ்டேபிளாக வந்துட்டாங்கன்னா அதிமுக மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு பழைய பிம்பத்தை மீண்டும் உருவாக்கம் செய்யலாம் அப்படின்னே சொல்லப்படுகிறது. அதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன நடக்க போகிறது அதிமுகவின் தலைமைக்குள் அதிமுக கட்சிக்குள் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.